அரசியல் அரசல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர். என்னதான் நடக்குது டாஸ்மாக்ல? ஒட்டுமொத்த டாஸ்மாக்லயும் என்னமோ நடக்குது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவிச்சிருக்கு. சட்டவிரோத கள்ளச்சாராய விற்பனையால உயிரிழப்புகளை தடுக்கிறதுக்காகவும் மது விற்பனையால வர வருவாய தனியாருக்கு போகாம அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்காகவும் தொடங்கப்பட்ட தமிழ்நாடு மாநில வாணிப கழகமான டாஸ்மாக்ல ஊழல் நடைபெறுவதை அனுமதிக்க கூடாது அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கு. டாஸ்மாக் நிறுவனத்துல அரங்கேற பாட்டிலுக்கு 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் மாமூல் வசூலிக்கப்படுறது பத்தி மதுரையை சேர்ந்த 3 டாஸ்மாக் விற்பனையாளர்கள் ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருந்தாங்க. மதுரை மாவட்டத்துல இருக்க ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலயும் ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் வசூல் செய்யப்படுறதா, இதனால ஊழியர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிறதாகவும் இது தொடர்பா லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தணும் அப்படின்னு புகார் அளிச்சும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில ஊடகங்களுக்கு பேட்டி அளிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா 3 பேரையும் டாஸ்மாக் நிர்வாகம் பணியிடை நீக்கம் செஞ்சு உத்தரவிட்டுச்சு. இந்த உத்தரவு சட்டவிரோதம் அப்படின்னும் இதனை ரத்து செய்யணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வழக்கு தொடரப்பட்டுச்சு. இந்த வழக்கு விசாரிச்ச நீதிமன்றம் 3 டாஸ்மாக் விற்பனையாளர்களை பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட உத்தரவை ரத்து செஞ்சு உத்தரவிட்டுச்சு. ஊழல் குற்றச்சாட்டுல கிடைக்கக்கூடிய ஆவணங்களை பார்க்கும்போது மொத்த டாஸ்மாக்லயும் ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. டாஸ்மாக் துறை தன்னோட தவறுகளை உணரணும் அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவிச்சிருக்கு. தமிழகம் முழுக்க 1000 கோடி ரூபாய் அளவுல நடைபெற்ற டாஸ்மாக் ஊழல் பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து வர நிலையில உயர்நீதிமன்றத்தோட இந்த கருத்து பேசு பொருளாகி இருக்கு. இந்த வழக்குல தொடர்புடைய தம்பிகள் வெளிநாடுகளுக்கு பறந்துட்டாங்க. இங்கிருந்து வெள்ளைக்குடை பிடிச்சு டெல்லி போனதும் இன்னும் பரபரப்ப கூட்டுச்சு. விளக்க தேய்ச்சா பூதம் வர மாதிரி மது பாட்டில தேய்ச்சா பெரிய பூதம் கிளம்பி இருக்கு.